விஜயமங்கலத்தில் மாட்டுத்தாவணி குதிரை சந்தைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே கூடாரத்தில் ஆங்காங்கே கூடாரம் நிறையா கட்டப்பட்டிருந்தது. அதுக்குள்ள குதிரைகள். இந்த குதிரைகள்லாம் இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து பார்த்திங்கன்னா குதிரையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரேஸில் இந்த குதிரை ஷோவில் கலந்துக்கிறதுக்கோசரம் கொண்டாந்துருக்குறாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வட மாநிலம் இது மாதிரி நிறையா இடங்களில் குதிரைகள்லாம் இங்கே ஆர்வமாக கொண்டு வந்து கட்டியிருந்துருக்காங்க கலந்துக்கும் போது. அதே மாதிரி காலையில் நடந்த குதிரை ரேஸுக்கு ப்ரைஸ்லாம் அலௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய தோட்டத்துக்காரங்க, பண்ணக்காரங்க தான் பார்த்திங்கன்னா குதிரைகள்லாம் வச்சுருக்க முடியும். ஏன்னா குதிரையோட விலை பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். இந்த வின் பண்ண குதிரைகள்லாம் பார்த்திங்கன்னா அம்பானி லெவலில் விலை பேசியிருக்கிறதா வாங்கிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே வின் பண்ண குதிரையை நம்ம பெரிய பணக்காரரான அம்பானியே அந்த குதிரையை கேட்டிருக்காராமா. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு குதிரை ரேஸு தான், குதிரை ஷோ தான் இங்கே நடந்துகிட்டு இருந்தது. இந்த ப்ரைஸுலாம் கொடுக்குறப்ப மக்கள் மத்தியில் நின்று அந்த கப்பு ப்ரைஸெல்லாம் அலௌன்ஸ் பண்ணுறப்ப அந்த பெரிய பெரிய பணக்காரங்க, தோட்டத்துக்காரங்க மூஞ்சிலெல்லாம் பார்க்கணும், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதே மாதிரி சரின்ட்டு ஆங்காங்கே பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் கட்டப்பட்டு இருந்தது. இவங்களாம் ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா அந்த மாடுலாம் கொண்டாந்துருக்குறாங்க. தீவனம்லாம் போட்டுட்டு அங்கங்கே கட்டப்பட்டு குதிரைகள்லாம் நிறையா கட்டப்பட்டிருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதுன்னு வருஷம் இங்கே நடக்கக்கூடிய ஒரு கோயில் திருவிழாவில் தான் இந்த மாதிரி ஒரு குதிரை ரேஸு, குதிரை ஷோ நடக்குது. அப்படி தான் நாங்கள் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு சரி மத்தியானம் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு குதிரை ஷோ பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் பெருந்துறையிலேருந்து ஒரு ஈரோடு ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா வீட்டு முறையில் ஒரு நாட்டுக்கோழி வறுவல் குழம்பு அங்கே தான் நாங்கள் போனோம். அங்கே குடிசையாக ஒரு இது இருக்குது. நிறைய பேர் அங்கே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் அப்படி தான் காரில் போயிருந்தோம். சரி அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்றப்ப என்ன இருக்குதுன்னு கேட்குறப்ப தான் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கே உரிய ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கனு, சிந்தாமணி, பள்ளிப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சேவல்கள், கோழிலாம் கட்டி வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு எந்த சேவல் வேணும் அப்படின்னாவே அவங்களே பிடிச்சி அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க. அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி சரி சாப்பிட போயிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் குழம்பு ப்ளஸ் ரசம், பச்சைப்புளி ரசம் இதெல்லாம் அப்படியே சர்வ் பண்ணாங்க. சிக்கன் வகைகள்லாம் நிறையா இருக்குது, ரொட்டிலாம் நிறையா இருக்குது. இது போக ஃபிஷ் ஃப்ரைலாம் கொடுக்குறாங்க. கடைசியாக ஒரு பாயாசம், இதெல்லாம் ஒரு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இது நல்ல ஒரு வீட்டில் எப்படி நம்ம ஒரு குழம்பு ரசம் ஊற்றி சாப்பிடுவோமோ அது மாதிரி ஒரு டேஸ்ட்டு. சரி இங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் குதிரை ஷோவுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள்.